Hi guys, welcome to Shamita Zamatown. Today's recipe Puri Masala. Let us see how to make. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக சாட் பண்ணிக்கோங்க. சாட் பண்ணதுக்கப்புறமா ஆனியன்ஸ் வந்து நீட்டாக கட் பண்ணி போடணும். ஆனியன் போட்டு கொஞ்சமாக சாட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் டர்மரிக் பவுடர். ஆக்சுவலாக என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, என்கிட்ட பவுடர் தான் இருக்கிறதுனால ஜிஞ்சர் பவுடர் தனியாக, கார்லிக் பவுடர் தனியாக நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணேன். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் பாயில் வந்த அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பொட்டேட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்ம இதில் இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அதை கொதிக்க விடணும். லைட்டாக கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதை ஆட் பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக அதை கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணி முடிச்சா ரெசிபி ரெடி. ஸோ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா? ஆக்சுவலி இந்த பூரி மசாலா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.